இன்றளவும் மேல் சட்டை அணியாம 10 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை பூசாரி தேர்வு செய்து 15 நாட்கள் குழந்தைகள் கோவிலிலேயே வைக்கப்பட்டு அச்சிறுமிகளை தெய்வமாக வழிபடும் திருவிழா அப்படின்னா நம்ம வெள்ளலூர் நாடு ஏழைக்காத்தம்மன் கோவில் திருவிழாவை பத்தி தான் பார்க்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியில இருந்து கார்த்திகா. மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் வெள்ளலூர் நாட்டின் மகாராணியும் இளவரசியுமான ஏழைகளை காக்கும் ஏழைக்காத்தம்மன் கோவில் திருவிழாவை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். 7 சிறுமிகளை தெய்வமா வணங்கி 15 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் இந்த திருவிழா. ஆவணி கடைசி செவ்வாயில இந்த திருவிழா ஆரம்பிச்சு 15 குழந்தைகளையும் கோவில் பூசாரி தேர்வு செஞ்சு 10 வயதிற்கு உட்பட்ட சிறுமிகளை 15 நாட்கள் ஏழைக்காத்தம்மன் கோவில்ல வச்சு இந்த விரதமும் இந்த திருவிழாவும் நடைபெறுது. இந்த திருவிழா அப்படிங்கிறது சாதாரணம் கிடையாது. 2 மாவட்டம் சேர்ந்து நடத்துற திருவிழா அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சிவகங்கை மாவட்டமும் மதுரை மாவட்டமும் சேர்ந்து நடத்துற திருவிழா இந்த ஏழைக்காத்தம்மன் திருவிழா. ரொம்ப பாரம்பரியம் மிக்க ஒரு திருவிழாவை இன்றளவும் பாரம்பரியம் மாறாம நடத்திட்டு இருக்காங்க. குழந்தைகள் வேண்டி பெண்கள் விரதம் இருக்கிறவங்க களிமண்ணால் செஞ்ச பதுமைகளை சுமந்து செல்றவங்க இந்த 15 நாளும் மேல் சட்டை அணிய மாட்டாங்க. அதாவது ஜாக்கெட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது பெண்கள் அணிய மாட்டாங்க. அந்த பதுமைகளை கொண்டு போகும்போதும் அவங்க சேலைகள் மட்டும்தான் கட்டி இந்த விரதத்தை அவங்க முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆண்கள் எல்லாமே உடம்புல வைக்கல் பிரி சுத்தி நடந்து போறாங்க. அந்த பூக்குடை நிறைய இந்த வைக்கப்பிரியோடு அவங்க சேர்ந்து போகும்போது அந்த திருவிழா அப்படிங்கிறது கண்கொள்ளா காட்சி. இந்த திருவிழாவில் அவங்க கடைபிடிக்கிற விரதம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மாவு அரைக்கிறது இல்லை, தேங்காய் உடைக்கிறது இல்லை, தாளிப்பு எதுவும் செய்யறது இல்லை, எண்ணெய் பலகாரங்கள் செய்யறது இல்லை. இது எல்லாமே இல்லாம இந்த 15 நாளும் விரதத்தோட இருந்து இந்த திருவிழாவை முடிக்கிறாங்க. இப்ப நடந்துகிட்டு இருக்க இந்த ஏழைக்காத்தம்மன் கோவில் திருவிழா இந்த 2 மாவட்டங்கள் மட்டுமல்ல, நிறைய மாவட்டங்களுக்கும் நிறைய மக்களுக்கும் தெரிஞ்ச ஒரு திருவிழா. ஏன்னா பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் கொஞ்சம் கூட மாத்தாம ஆதி காலத்துல அவங்களுடைய முன்னோர்கள் எப்படி கும்பிட்டாங்களோ அதே மாதிரி இந்த திருவிழாவை இன்ன வரைக்கும் கும்பிட்டு இருக்காங்க. ஏழைக்காத்தம்மன் கோவில் திருவிழா எதனால கொண்டாடுறாங்க? அக்கா தங்கை 2 பேர் இருந்திருக்காங்க. அக்காவை தமராக்கில கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்க. தங்கைக்கு 7 குழந்தைகள், அக்காவுக்கு குழந்தை இல்ல. அக்கா என்ன பண்ணிருக்காங்கன்னா, தங்கையுடைய குழந்தை 7 குழந்தையும் தன்னோட குழந்தையாவே பாவிச்சு அவங்க வளர்த்துட்டு வந்திருக்காங்க. அப்ப தங்கை என்ன பண்ணிருக்காங்க, குழந்தைகள் எல்லாம் நம்ம மேல பாசம் இல்லாம எங்க அக்கா மேல பாசமா போயிடுவாங்களோ, நம்ம குழந்தைங்க நம்மளை விட்டு போயிருங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல என்ன பண்ணிருக்காங்க, அக்கா பார்க்க வரும்போது குழந்தைங்களை எல்லாம் பஞ்சார கூடைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல, அந்த பஞ்சார கூடைக்குள்ள 7 பிள்ளைகளையும் மூடி வச்சிருந்திருக்காங்க. 7 கூடையில அக்கா கேட்டிருக்காங்க எங்க குழந்தைகளை எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, குழந்தைகள் எல்லாம் வெளியில போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டாங்களாம். அப்போ அக்கா பார்த்துருக்காங்க, கூடைக்குள்ள 7 குழந்தைகளும் அப்படியே இருந்திருக்காங்க. அந்த 7 குழந்தைங்களையும் அவங்க கல்லா மாத்தினதாகவும் ஏழைக்காத்தம்மனை வேண்டி திரும்பவும் குழந்தைகள் எல்லாம் உயிர் பெற்றதாகவும், அதனாலதான் இந்த 7 குழந்தைகளையும் வைத்து இந்த ஏழைக்காத்தம்மன் கோவில் திருவிழா கொண்டாடுறதாகவும் ஐதீகமாகவும் சொல்றாங்க. ஏழைக்காத்தம்மன் கோவில் திருவிழா நீங்களும் போயிட்டு வாங்க. பாய்.